மகிழ்ச்சிதான். புது புது ஆடைகள், விதவிதமான உணவுகள், உறவுக்காரர்களை சந்திப்பது, இவை எல்லாமே நம் தெய்வ வழிபாட்டின் தொடர்பாகவே செய்வதினால் மனதிற்கு நிறைவான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட பண்டிகைகள் எல்லாமே பொதுவாக ஒரு நாள் மட்டுமே வரும். உதாரணமாக விநாயக சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, கார்த்திகை, பொங்கல் எல்லாமே ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டுமே. ஆனால் இந்த நவராத்திரி பண்டிகையோ 10 நாட்கள் மிக விமர்சையாக நடக்கும். அழகழகான பொம்மைகள், ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக அழகாயிருக்கும். அது 3 படியாக இருந்தாலும் சரி, விமர்சையாக வீடு முழுவதும் வைத்திருந்தாலும் சரி, இறைவனை ஆவாகனம் செய்து கொலு வைத்து விட்டாலே அந்த வீட்டிற்கு தனி அழகு வந்துவிடும். பொதுவாக நவராத்திரி என்பது 3 தெய்விகளுக்கும், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 தேவிகளுக்கு விசேஷம் என்றாலும், மகிஷாசுரனை சம்ஹரிக்க பராசக்தி தாயார் எடுத்துக்கொண்ட அந்த 9 நாட்கள் மற்றும் அவனை சம்ஹரித்து வெற்றி பெற்ற விஜயதசமி என்ற 10வது நாள் என்று 10 நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அது சரி, அசுர குலத்தை அழித்தொழிக்க மகாவிஷ்ணு இருக்க, மன்மதனை நெற்றிக்கண் கொண்டு எரித்த மகேஷன் இருக்க, சாந்த ஸ்வரூபியான அம்பாள் ஏன் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது காண இருக்கிறோம். புராண சரித்திரத்தின்படி மகிஷன் என்ற அசுரன் அகந்தையை அழித்தாள் என்றாலும், மகிஷன் என்று உவமைப்படுத்துவது நம்முடைய கர்வம், அகங்காரம், தீய குணங்களே. இதையெல்லாம் நம்மிடமிருந்து நீக்கி நல்லருள் புரிய இந்நாளில் தேவியை துதிப்போம். மகிஷன் யார்? அவன் என்ன வரம் வாங்கி வந்தான்? ஏன் அம்பாள் அவனை வதம் செய்ய 9 நாட்கள் எடுத்துக்கொண்டாள் என்றெல்லாம் இப்பொழுது நம் மதுர கானாலயா குழந்தைகள் உங்கள் முன் கொண்டு வர இருக்கிறார்கள். மகிஷாசுரமர்தினி நாட்டிய நாடகம். சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை
சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. மின்னலை போல் மேரி அன்னை சிவகாமி. மின்னலை போல் மேரி அன்னை சிவகாமி. இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு அவள் பிச்சிப்பூ சூடிடுவாள். பின்னல் ஜடை போட்டு அவள் பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். பின்னல் ஜடை போட்டு அவள் பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். துர்கையம்மா அம்மா துர்கையம்மா துர்கையம்மா. தேவியின் ரூப சௌந்தரியத்திலேயே மயங்கியிருக்கும் மாந்தர்களே, அங்கே பாருங்கள் மகிஷனின் அட்டகாசத்தை. தேவர்களும் முனிவர்களும் என்ன பாடுபடுகிறார்கள் என்று. அன்னங்கள் யாவும் அதிர்ந்து அதிர்ந்து அகிலமு வண்ணங்கள் அசையுது அசையுது கண்ணங்கள் மாறிய கடலுடன் உருளுது என் திசையும் புயலாகிய வருது தக்கச்சும் 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 தக்கும் 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 தஜம் 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 தகதரிகிடதும் 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 ததிந்த தக்கஜம் தஜம் ததிந்த தக்கஜம் தஜம் ததிந்த தக்கஜம் ததிந்த தக்கஜம் தகதரிகிடதும் தாம் தகதரிகிடதும் தாம் தகதரிகிடதும் அறம்பை ஊர்வசி எல்லாம் நான் விரும்பும் நேரம் வர வேண்டும். விரும்பும் இடமெல்லாம் தீமை அரும்பி அவலம் பெற வேண்டும். தகதரி தகதன தகஜம் தகதி தகதரி தகதன தகஜம் தகதிகிதாம் தாம் தாம் தக தஜம் தாம் தீந்த தக தஜம் தாம் தீந்த தக தஜம் தீந்த தீந்த தஜம் தாம் தக தீந்த தீந்த தக திங்கினது 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 Thing, thing, thum, thing, thum, thum, takita, thum, takita, thum, takita, takita, thum, thum, thing, taka, thum, takita, thum, takita, thum, thing, taka, thum, takita, thum, takita, thungada, taka, thungada, taka, thungada, taka, thungada, taka, takita, taka, takita, takita, thungada, taka, thungada, taka, thungada, taka, thungada, taka, takita, taka, takita, takita, taka, thin, takada, thum, taka, thin, takada, thum, takita, 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 thin, takada, thum, taka, thin, takada, thum, takita, 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 thin, takada, thum, takita, takada, thum, takita, takita, thum, takita, takita, thin, takada, thum, takita, takada, thum, takita, 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 thungada, taka, takita, taka, takita, taka,
அட்டகாசம் செய்யும் இந்த மகிஷன் யார்? முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் பல காலம் கடுமையாக தவம் செய்து இறையருள் பெற்றிருந்தார். மற்ற முனிவர்களும் வரமுனி மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். இதனால் வரமுனிக்கு தானே உயர்ந்தவர் என்ற தலைகணம் உண்டானது. ஒரு நாள் இவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகஸ்திய முனிவர் அவரை காண சில முனிவர்களோடு சென்றிருந்தார். ஆனால் வரமுனியோ அகத்தியரையும் மற்ற முனிவர்களையும் கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்தினார். அதனால் மிகவும் கோபம் கொண்ட அகத்திய முனிவர், தாங்கள் தவத்தால் எவ்வளவு உயரிய நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை மதிக்க தெரியாத நீ ஒரு எருமையாக பிறப்பாய் என சாபமிட்டார். வரமுனிவர் தன் நிலை உணர்ந்து தன் தவறை எண்ணி வருந்தி அகத்திய முனிவரை நமஸ்கரித்து தன் சாபம் நீக்க சரணடைந்தார். அகத்திய முனிவரும் வரமுனியின் மனமாற்றத்தை உணர்ந்து, வரமுனியே, யாம் இட்ட சாபம் பலித்தே தீரும். அதை என்னால் திரும்ப பெற முடியாது. ஆனால் ஒரு சாப விமோச்சனம் கொடுக்க முடியும். அடுத்த பிறவியில் நீ மகிஷனாக, அதாவது எருமையாக பிறந்து மூவுலகையே ஆட்சி செய்து பின் மாபெரும் சக்தியால் ஆட்கொள்ளப்படுவாய் என அனுகிரகித்தார். அகத்திய முனிவரின் சாபத்தின்படி அடுத்த ஜென்மத்தில் ரம்பன் என்கின்ற அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் பிறக்கிறான். தேவர்கள் அதிக தவ வலிமை பெற்றதினால் அவர்களை அசுரர்களால் வெல்ல முடியவில்லை. எனவே மகிஷன் தனக்கு அதிக பலம் வேண்டும், மூவுலகையும் தானே ஆட்சி செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறான். பல காலமாக கடும் தவம் செய்ததினால் மனமகிழ்ந்த பிரம்மதேவன் மகிஷன் கேட்ட வரத்தை அளித்தார். அன்றிலிருந்து மகிஷனின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. மூவுலகிலும் அட்டகாசம் செய்கிறான். பூவுலகில் பெண்களை தன்வயப்படுத்தி குழந்தைகளை கொன்று குவிக்கிறான். அந்தணர்களையும் முனிவர்களையும் யாகம் வளர்க்க விடாமல் தடுத்து அவர்களை இம்சை செய்து விரட்டி அடிக்கிறான். யாகங்களை சிதைக்கிறான். ஏனெனில் யாகங்களிலிருந்து வரும் ஆவிர் பாகம் தேவர்களுக்கு செல்லக்கூடாதென்று. பொதுவாக தேவர்களின் உணவானது இங்கே பூவுலகில் செய்யும் ஹோமங்கள் மூலமாகவும் யாகங்கள் மூலமாகவும் நாம் கொடுக்கப்படும் ஆவிர்பாகமே ஆகும். எனவே தேவர்களுக்கு ஆவிர்பாகம் செல்லாததினால் தேவர்கள் தன் பலம் இழந்து வாடுவதை பாருங்கள். कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिः सीदसादनम् गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिः सीदसादनम् कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिः सीदसादनम् गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिः सीदसादनम् अग्निवेल पुरोहितं
यस्य देवमृत्युजौ होतारं रत्नधादामम् आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः आदित्याय स्वाहा सोमाय स्वाहा अंगारकाय स्वाहा बुधाय स्वाहा बृहस्पतये स्वाहा शुक्राय स्वाहा शनेश्वराय स्वाहा हवे 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 என்ன அக்கிரமம் இது? இப்படி துவம்சம் செய்துவிட்டு போய்விட்டானே இந்த மகிஷன். ஹே முனிப்புங்கவா, எத்தனை நாள் கடும் விரதம் இருந்து இவ்வளவு பொருட்களை சேர்த்து கஷ்டப்பட்டு இந்த யாகத்தை செய்தோம். ஆம் குருவே, இந்த யாகத்திற்கான நியமங்கள் எத்தனை, எவ்வளவு ஜபங்கள், எவ்வளவு ஆகார நியமம், தூய்மையான இந்த திரவியங்களை சேர்க்க எவ்வளவு பாடுபட்டோம். இந்த யாகம் பூர்த்தி அடைந்தால்தான் லோகம் க்ஷேமமாக இருக்கும். லோகம் க்ஷேமமாக இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவர்களுக்கு ஆவிர்பாகம் போய் சேரவில்லையே. அவர்கள் அங்கே பசியோடு காத்து கொண்டிருப்பார்களே. தேவர்கள் பலமிழந்து அசுரபலம் அதிகமானால் பூமி தாங்காதே. வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து பிரம்மதேவனிடம் முறையிடலாம். ஆம், அவர்தானே படைப்பிற்கெல்லாம் அதிபதி. மகிஷனுக்கு வரம் கொடுத்ததும் அவர்தானே. எனவே பிரம்மதேவரே இதற்கு ஒரு வழி சொல்லட்டும். வாருங்கள், அனைவரும் செல்வோம். அந்தணர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரிடம் செல்கின்றனர். श्री सरस्वती मामवतु श्री सरस्वती अम्ब मामवतु श्री सरस्वती कामकोटि पीठ निवासिनी मामवतु श्री सरस्वती निवासिनी मामवतु श्री सरस्वती कामकोटि पीठ निवासिनी मामवतु श्री सरस्वती कामकोटि पीठ निवासिनी मामवतु श्री सरस्वती कोमलकर सरोजधृत वीणा कोमलकर सरोजधृत वीणा कोमलकर सरोजधृत वीणा सीमातीतवर वाग्विभूषणा सीमातीतवर वाग्विभूषणा मामवतु श्री सरस्वती
राजाधिराज पूजित चरण राजाधिराज पूजित चरण राजीव नयना रमणीय वदना राजाधिराज पूजित चरण राजीव नयना रमणीय वदना सुजन मनोरथ पूरण चतुर निजगल शोभित मणिमयहार सुजन मनोरथ पूरण चतुर निजगल शोभित मणिमयहार अजभान्वित वासुदेव चरणार्पित सकल वेद सारामावतु श्री सरस्वती काम कोटि वीर निवासिनी श्री सरस्वती ब्रह्मार्पणम् ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतम् ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्मकर्म समाधिना अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् तन्नो ब्रह्म प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् तन्नो ब्रह्म प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् तन्नो ब्रह्म प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् तन्नो ब्रह्म प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् तन्नो ब्रह्म प्रचोदयात् ஓம் பிரம்மதேவா நமஸ்கரிக்கின்றோம். அந்தணர்களே, நீங்களே பூஜிக்க தகுந்தவர்கள். வேதம் படைத்தவன் நான் என்றாலும் ஓதுவதனாலேயே வேதம் சக்தி பெற்றது. தங்கள் வருகை இந்த பிரம்மலோகத்தையே பாவனமாக்கியது. வேதமூர்த்தியே, மகிஷனின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. எங்களால் யஜ்ஞாதி பூஜைகள் எதுவுமே செய்ய முடியவில்லை. கொடூரமாக தாக்கி அழித்து வருகிறான். தாங்கள்தான் இதற்கு வழிகாட்டி அருள வேண்டும். வேதியர்களே, தங்கள் பயம் நியாயமானதுதான். மகிஷன் அதிக பலம் கொண்டவன். எந்த தேவர்களாலும் ஏன் என்னால் கூட அவனை அடக்க முடியாது. என்ன, தங்களாலும் அடக்க முடியாதா? தாங்கள் தானே மகிஷனுக்கு வரம் கொடுத்தது.
ஆம், உண்மைதான். நான் தான் வரம் கொடுத்தேன். இந்திரியங்களையும் அடக்கி உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்தி கடும் தவம் இருப்பவன் யார் என்றாலும் வரம் அளிப்பது என் கடமை. மகிஷன் கடும் தவம் புரிந்தான். எனவே யாம் அவன் முன் தோன்றி வேண்டும் வரம் யாது என கேட்டேன். மூவுலகையும் தானே அடக்கி ஆள வேண்டும் என்றும் தனக்கு மரணமே வரக்கூடாது என்றும் கேட்டான். நானும் மகிஷனே, மூவுலகும் ஆளும் வரம் வேண்டுமானால் தருகிறேன். ஆனால் பிறந்த ஒவ்வொருவரும் மரித்தே ஆக வேண்டும். அதுவே விதி. எனவே சாகாவரம் தர முடியாது. வேறேதாவது கேள் என்று உரைத்தேன். உடனே அவனும் உறக்க சிரித்து, நானே மூவுலகுக்கும் அதிபதி, தலைவன், அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் தலைவன் நான். அதிபராக்கிரமம் படைத்த என்னை எவராலும் அழிக்க முடியாது. எனக்கு ஒரு பெண்தான் எதிரி. பெண்தான் வெல்ல வேண்டும். வரம் தருவீர்களா என நக்கலாக சிரித்தான். என்ன செய்வது, நானும் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டேன். மகிஷனோ ஒரு அகங்கார சிரிப்போடு, ஒரு பெண் என்னை என்ன செய்துவிட முடியும்? அப்படித்தான் ஒரு பெண் என் முன்னால் வரட்டுமே, பார்க்கலாம் என்று கேலி செய்துவிட்டு கிளம்பி விட்டான். அவனை அழிக்கக்கூடிய பெண்ணிற்கு நான் எங்கே செல்வது? ஒரே வழி, வாருங்கள், நாம் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் செல்வோம். ஆம் பிரம்மதேவரே, முன்னொரு காலத்தில் பஸ்மாசுரனை வெல்ல மகாவிஷ்ணு பெண்ணுருவம் கொண்டு, அதாவது மோகினி ரூபம் கொண்டு அவன் தன்னையே அழித்துக் கொள்ளும்படி செய்தார். சரியாக சொன்னீர். அவரிடமே உபாயம் கேட்கும். அவரே காக்கும் தெய்வம் மட்டுமல்ல, அசுர சம்ஹாரன். வாருங்கள், எல்லோரும் வைகுண்டம் செல்வோம்.
चन्द्रबालं महादैत्यकालं नभो नीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं भजेऽहम् सदाम्बोधिवासं गदत्पुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं गदा चक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चारुवक्त्रं भजेऽहं भजेऽहम् रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराभारहारं चिदानन्दरूपं मनोव्यस्वरूपं धृतानेकरूपं भजेऽहं भजेऽहम् जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानदीनं जगज्जन्महेतुं सुरानीकहेतुं त्रिलोकैकसेतुं भजेऽहं भजेऽहम् कृताम्नायगानं खगाधीशयानं विमुक्तेर्निदानं हरारातिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेऽहं भजेऽहम् समस्तामरेशं विवेवाभकेशं जगद्विम्बलेशं हृदाकाशदेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेहं सुवैकुण्ठगेहं भजेऽहं भजेऽहम् सुराली बलिष्ठं त्रिलोकी वरिष्ठं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरधीरं भवाम्बोधिधीरं भजेऽहं भजेऽहम् रमावामभागं तलानग्ननागं वृताधीनयागं गतारागरागं मुनीन्द्रैः सुवीतं सुरैः सम्परीतं गुणौघैरतीतं भजेऽहं भजेऽहम् பாம்பனையில் துயிலும் பரந்தாமா, நின் பாதம் பணிந்தோம். மூலகையும் காக்கும் நீங்களே இந்த மகிஷனை சம்ஹரிக்க வேண்டும். நீரே அசுர சம்ஹார மூர்த்தி. முன்னொரு காலத்தில் ஹிரண்யகசிப்பு என்ற ஒரு அசுரன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து சாகா வரம் வேண்டினான். சாகா வரம் தர பிரம்மதேவர் மறுக்க, அப்படியென்றால் தான் ஆகாசத்திலும் பூமியிலும் இறக்கக்கூடாது, உள்ளேயும் வெளியேயும் இறப்பு என்பது வரக்கூடாது, உயிர் உள்ளதாலும் உயிர் அற்றதினாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது, இரவிலோ பகலிலோ நான் இறக்கக்கூடாது, மனிதர்களாலும் விலங்குகளாலும் நான் இறக்கக்கூடாது, என்னுடைய துளி ரத்தம் கூட வெளியே சிந்தக்கூடாது என்று சாமர்த்தியமாக வரம் கேட்க, அப்படிப்பட்டவனையே நீர் மனிதனும் இல்லாமல் விலங்கும் இல்லாமல் நரசிம்ம மூர்த்தியாய் பூமியும் இல்லாது ஆகாசத்திலும் இல்லாது தங்களுடைய தொடையில் அவனை நிறுத்தி, உள்ளேயும் இல்லாது வெளியேயும் இல்லாது வாசற்படியில் வைத்து, உயிர் உள்ளதும் இல்லாது உயிர் அற்றதும் இல்லாது நகங்களால் அவனை கிழித்து, இரவும் இல்லாது பகலும் இல்லாது அந்தி சாயும் மாலை வேளையில் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் அத்தனையும் தான் உறிஞ்சி அவனை சம்ஹாரம் செய்தீர். அதே போல பஸ்மாசுரன் என்ற அசுரன், யார் தலையில் நான் கை வைக்கிறேனோ அவர்கள் பஸ்மமாக போவார்கள் என்னும் வரம் கேட்க, அவனையும் சாமர்த்தியமாக அவன் கையை அவன் தலையிலேயே வைத்து இறக்க வழிவகுத்தீர். பல அரக்கர்களை
அவர்களுடைய வரத்தின் வழியே சென்று அவர்களை சம்ஹரித்தீர். அதே போல இந்த மகிஷனையும் அழித்து இந்த 3 லோகத்தையும் நீர்தான் காப்பாற்ற வேண்டும். அபயம் அபயம் பரந்தாமா அபயம். பரமேஸ்வரனும் வணங்கும் அந்தணர்களே, என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீவீர் என்னை புகழ்ந்து பேசியது போல் அசுர சம்ஹாரமூர்த்தி நான். 5 வயதில் கோவர்தன மலையை தூக்கி கோகுலத்தை ரட்சிக்கும் சாமர்த்தியமுடைய என்னாலும் மகிஷனை வெல்ல முடியாது. ஏனெனில் மகிஷன் வெகு பலசாலி. அவருடைய முன்னோரின் தவவளமும் கூடுதலாக பெற்றவன். பஸ்மாசுரனை போல் பெண்ணாலோ மற்ற உலக விஷயங்களாலோ மதிமயங்கக்கூடியவன் அவனல்ல. அது மட்டுமல்லாது மிருகராட்சசன் மிக கொடியவன். அவனை அழிக்க புதியதாக ஒரு சக்தி பிறந்து வர வேண்டும். அழிக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுவதை தவிர சிறந்த வழி வேறெதுவும் இல்லை. வாருங்கள், நாம் எல்லாரும் அந்த மகாதேவனையே தரிசித்து வேண்டுவோம். रुद्राज वीर रुद्राज रुद्र रुद्राज घोर रुद्राज अघोर रुद्राज मात्रांड रुद्राज अंड रुद्राज ब्रह्मांड रुद्राज खंड रुद्राज प्रचंड रुद्राज दंड रुद्राज सूर रुद्राज वीर रुद्राज भव रुद्राज भीम रुद्राज अतल रुद्राज वितल रुद्राज सुतल रुद्राज महातल रुद्राज रसातल रुद्राज जलातल रुद्राज पाताल रुद्राज नमो सोमायत रुद्राय च नमस्ताम्राय चारुणाय च नमः शृङ्गाय च पशुपतये च नम उग्राय च भीमाय च नमो हग्रे वधाय च धूरे वधाय च नमो हन्त्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वर पर ओम निखिलेश्वर हर ओम जीवेश्वरेश्वर कनरारा ओम मंत्रेश्वर स्वर ओम यंत्रेश्वर स्थिर ओम तंत्रेश्वर वरदामेरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा లింగమై ఆవహించరా ఢమఢమఢమని డమరుక ధ్వని సరిపి చడదని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అడువడు
అణువణువున తన నడుమున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రతికార వరదై ముందై జలలింగమై ఘోరా వరమై వధమై ప్రబలమౌ భూలింగమై బలమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా విశ్వేశలింగమై కనికరించరా వినిలిఖితమునిక పరపర జరిపి అమృతమే కురిపించరా రామేశలింగమై మహిమ చూపరా శుభములగడి అభయముని నిహితము సతతము అందించరా గ్రహణం నిధనం పాపరా కాళహస్తి లింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా జగలో కొలువై లింగమై నిలబడరా తుదివై గతివై సర్వజీవలోకేశ్వర రక్షించురా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ హర హర జయ జయ దిగిరారా ప్రియ తాండవ శంకర ஈசனே போற்றி போற்றி அயனும் மாலும் கண்டறியா திருமுடி திருவடி போற்றி போற்றி ஈரேழு உலகத்தை படைத்த பிரம்மனாலும் அசுர சம்ஹாரன் ஈரேழு லோகத்தை காக்கும் நாராயணனாலும் கண்டறிய முடியா பரம்பொருளே எல்லோராலும் வணங்கப்படும் பரமேசனே ருத்ரரூபியே உக்ரமூர்த்தியே மகிஷனை ஒழித்து மூலகையும் காப்பீராக. பிரம்மனே, மகாவிஷ்ணுவே வணங்குகிறேன். தெய்வமானாலும் அகந்தை என்பது இருக்கக்கூடாது என்பதினாலேயே அன்று வராக ரூபம் கொண்டு பூமியை துளைத்து தேடியும் கருட ரூபம் கொண்டு வானல் பறந்து தேடியும் காணப்படாமல் இருந்தேனே தவிர பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய நாங்கள் எல்லோருமே சமம்தான். நான் வணங்கும் அந்தணர்களே, நடந்தது அனைத்தையும் யாம் அறிவோம். கவலைப்படாதீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய நாங்கள் மூவரும் எங்களின் சக்தியை திரட்டி ஒரு மகா சக்தியை உருவாக்குகிறோம். அதுவே பிரம்மசக்தி, மகாசக்தி, பராசக்தி, பெண் தெய்வம். அவளை நாம் அனைவரும் வழிபடுவோம். அவளே மகிஷனை சம்ஹாரம் செய்யும் தெய்வம். மகிஷாசுரமர்தினி. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति तनीयां सम्पांसुं तव चरणपङ्केरुहभवं विरिञ्चिः सञ्चिन्वन्
विरचयति लोकानविकलम् वहत्येनं शौरिः कथमपि सहस्रेण शिरसां हरः संक्षुद्यैनं भजति भसितोद्धूलनविधिम्। ॐ ह्रीं ह्रीं श्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः। 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 ॐ ह्रीं ह्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः। ॐ ह्रीं ह्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः। ॐ ह्रीं ह्रीं श्रीमात्रे असुररन धीरन दत्त बीजन
शितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मङ्गलमे जय मङ्गलमे श्रीवरलक्ष्मिक मङ्गलमे मङ्गलमे शुभ मङ्गलमे श्रीमहालक्ष्मिक मङ्गलमे मङ्गलमे जय मङ्गलमे श्रीवरलक्ष्मिक मङ्गलमे मङ्गलमे शुभ मङ्गलमे श्रीमहालक्ष्मिक मङ्गलमे मङ्गलमे जय मङ्गलमे शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते क्षितिकण्ठकुटुम्ब